வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நாம வேத காலத்தில் முந்தைய வேத காலத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ரிக்வேதம், ரிக், யஜுர், சாம, அதர்வனம் போன்ற 4 வேதங்களுடைய முக்கிய வேதமான ரிக்வேதம் என்ற தலைப்பில் முந்தைய வேத காலத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ பார்ட் 4வது வகுப்பில் இன்னைக்கு நம்ம பிந்தைய வேத காலத்தை பற்றி வகுப்பு பார்க்க போகிறோம். பிந்தைய வேத காலத்தில் ஆரியர்கள் மேலும் கிழக்கு நோக்கி அவர்கள் பயணிக்க ஆரம்பித்தார்கள். கிழக்கு நோக்கி எங்கே ஆரம்பித்தார்கள்னா எங்கே சொன்னாங்க? கிழக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார்கள். கங்கை சமவெளியில் ஆரியர்கள் தங்களது இருப்பிடத்தை விரிவுபடுத்திய விவரங்களை சதபத பிராமணம் என்ற நூல் அதை பற்றி குறிப்பிடுகிறது. கங்கை சமவெளியில் ஆரியர்கள் குடியேறினார்கள் என்ற செய்தியை சதபத பிராமணம் என்ற நூல் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுது. இதுக்கு சான்றாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் போன்ற வேதங்கள் இதுக்கு முக்கிய சான்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிராமணங்கள், உபநிடதங்கள், ஆரண்யங்கள், இதை தவிர ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் இதுக்கு சான்றுகளாக இருக்கிறது. இந்த ஆரியர்கள் கங்கை சமவெளியை பற்றி இடைநோக்கி போன கிழக்கு நோக்கி இடம்பெயர்ந்து போய் அங்கே ஆரியவர்தம் என்ற ஒரு சமவெளி பகுதியை அவங்க தோற்றுகிறாங்க. அங்கே தான் அவர்கள் குடியேறுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கும் பொழுது தான் இந்த ராமாயண, மகாபாரதம் போன்ற நூல்கள் எல்லாம் போன்ற இதிகாசங்கள்லாம் தோன்றி அழியுது. அது சான்றுகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கிறது. வேதாந்தங்கள், வியாக்கரணங்கள் போன்றவை தோன்றியதும் இந்த காலத்துல தான். இந்தியாவுடைய தத்துவங்கள் மொத்தம் 6 சொல்றாங்க. இந்தியாவுடைய தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 தத்துவங்களை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயா அப்படின்னா கௌதமா அப்படின்னு அர்த்தம். நியாயானா கௌதமா அப்படின்னு அர்த்தம். சாக்கியம் அப்படின்னா கபிலா என்பவர் சொல்லியிருக்காரு. நியாயா அப்படின்னு யாரு? கௌதமர். கௌதம புத்தர் இருக்காரு இல்லையா? ஆனா இந்த கௌதம புத்தர் கிடையாது. இது கௌதமர். அடுத்து சாக்கியம், இதை பற்றி சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா கபிலா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா கபிலர் அப்படின்னு அர்த்தம். யோகம், யோக சாஸ்திரத்தை பற்றி சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வைசேஷிகா, அது சொன்னது யாருன்னா கானடா என்பவர் சொல்லியிருக்காரு. வைசேஷிகா பற்றி சொன்னது யாருன்னா கானடா என்பதுதான் வைசேஷிகா பற்றி சொல்லியிருக்கிறாரு. பூர்வ மீமாசம் என்பது ஜெய்மினி என்பவரை சொல்லியிருக்கிறாரு. உத்தரமீமாசம் என்ற தத்துவத்தை சொன்னது யாருன்னா பத்தியாயனா என்பதுதான் உத்தரமீமாசம் என்ற சான்றை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக உபவேதங்கள். உபவேதங்கள் அப்படி சொன்னாலே மொத்தம் நமக்கு 4 இருக்கு. உபவேதங்கள்ல தனுர்வேதம், காந்தர்வ வேதம், சில்ப வேதம், ஆயுர்வேதம் அப்படின்னு இருக்கு. தனுர்வேதம் அப்படி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். தனுர்வேதம் சண்டை பயிற்சியை பற்றி சொல்கிறது. அதாவது வில்வித்தை சண்டை பயிற்சியை பற்றி சொல்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தனுர்வேதம். காந்தர்வ வேதம் பார்த்தீங்கன்னா இசை நாடகத்தை பற்றி, இசை பாடல்களை எப்படி சொல்வதா காந்தர்வ வேதம் பற்றி சொல்கிறது. அடுத்து சில்ப வேதம்ங்கிறது நுண்கலைகள், கட்டிடக்கலை, இதை பற்றி சொல்கிறதா சில்ப வேதம் சொல்கிறது. ஆயுர்வேதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை பற்றி கூறுகிறது. ஆயுர்வேதம் மருத்துவத்தை பற்றி, அதுலேயே வார்த்தை இருக்கு பாருங்க. ஆயுர்வேதம் அப்படின்னா மருத்துவம் அப்படின்னு நமக்கு சான்றாக இருக்குது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் உபவேதங்கள் மொத்தம் 4 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேதம் எத்தனை இருக்கு? வேதங்கள் மொத்தம் 4 இருக்கிறது. உபவேதங்கள் 4 இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புராணங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 புராணங்கள் உள்ளது. புராணங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 18 புராணங்கள் இருக்கிறது. அதை எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வாயு புராணம், மச்ச புராணம், இதெல்லாம் விஷ்ணு புராணம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். வாயு புராணம், மச்ச புராணம், இதெல்லாம் நமக்கு சான்றாக சொல்லலாம். கருட புராணம் அப்படின்னா ஒவ்வொரு புராணங்கள்லாம் இருக்குது. இது நம்ம நிறைய சான்றுகளாக சொல்லலாம். மொத்தம் 18 புராணங்கள் இருக்கிறது. கொஸ்டின் கேட்பாங்க, புராணங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. புராணங்கள் மொத்தம் 18 புராணங்கள் இருக்கிறது என்று நாம் சொல்லணும். அடுத்து பாருங்க, சூத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சவுந்திர சூத்ரா அப்படிங்கிற நூல் என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா இறைவனை வணங்கும் முறையை பற்றி கூறுகிறது. இறைவனை எப்படிலாம் வணங்கணும் அப்படிங்கிற முறையை பற்றி கூறுவதா என்னது சவுந்திர சூத்ரா. கிரக சூத்ரா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையை பற்றியது. கிரக சூத்ரா என்பது இல்லற வாழ்க்கை பற்றியது. பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கிரகம் பிடிச்சிருச்சு அப்படின்னா, திருமணம் ஒருத்தர் ஆயிடுச்சுன்னா கிரகம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சும்மா ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே போல கிரக சூத்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை பற்றி கூறுவதா என்னதுன்னா கிரக சூத்ரா. இதில் பெயர் சூட்டுதல், கல்வி, திருமணம், இறுதி சடங்கு, புரியுதுங்களா? பெயர் சூட்டுதல், கல்வி, திருமணம், இறுதி சடங்குகளை எல்லாம் சொல்வது எதுன்னா அந்த கிரக சூத்ரா தான் சொல்கிறது. அடுத்து தர்மசூத்ரா, 3வதா பார்க்கறதுன்னா தர்மசூத்ரா. இது சமூக வாழ்க்கையில் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை கூறுகிறது. தர்மசூத்ரா மனிதன்
வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை பற்றி கூறுவதுதான் எது தர்மசூத்ரா. முக்கிய தர்ம ஸ்மிருதிகள் மனுஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி. முக்கியமான ஸ்மிருதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, ஏக்கன வாக்கிய ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சத்தியமே ஜெயதே என்ற சொல் வந்து எங்கே இருக்கு? முண்டக உபநிடத்தில் உள்ளது. சத்தியமே ஜெயதே என்ற வார்த்தை இப்போ இந்திய அரசினுடைய லோகோவில் செட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? சத்தியமே ஜெயதே என்ற வார்த்தை வந்து இருக்கும். அந்த சத்தியமே ஜெயதே என்ற வார்த்தையை வந்து எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டக உபநிடத்திலிருந்து எடுத்துக்கிறாங்க. முண்டக உபநிடத்திலிருந்து தான் இந்த சத்தியமே ஜெயதேங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. சரிங்க சார், சத்தியமே ஜெயதேங்கிற வார்த்தைக்கு தமிழ் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு அர்த்தம். என்னது? வாய்மையே வெல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அரசில் இந்திய அரசினுடைய லோகோல சிம்பிளில் என்ன இருக்கும்? சின்னத்தில் வாய்மையை வெல்லுங்கிற வார்த்தை இருக்கும். அப்போ சத்தியமே ஜெயதேங்கிற சொல்ல வந்து வாய்மையே வெல்லும் என்று மாற்றி இந்திய சின்னத்தில் பொறித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் அது மாதிரி பொறித்தாரு. புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா தான் அதை பொறித்து காட்டினாரு. அவர் தான் அதை மாற்றினாரு. சத்தியமே ஜெயதேங்கிற வார்த்தையை வந்து வாய்மையை வெல்லுங்கிற வார்த்தையை வந்து இந்திய தமிழகத்தினுடைய அரசு சின்னத்தில் பொறித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. பெண்களின் நிலை சற்று தாழ்ந்தே இருந்தது. பிந்தைய வேத காலத்தில் பெண்கள் நிலைகள் சற்று சார்ந்தே இருந்துச்சு. ஆனால் முந்தைய வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருந்தது. எல்லா உரிமைகள், கல்வி கற்கிற உரிமைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் பிந்தைய வேத காலத்தில் வந்து எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் வந்து மிக தாழ்ந்தே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, பெண்கள் நிலை சற்று தாழ்ந்து இருந்தது. உடன்கட்டை ஏறு வழக்கம் இருந்தது. ஸோ அங்கே சதி என்ற உடன்கட்டை ஏறு வழக்கம் இல்லை. எங்க முந்தைய வேத காலத்தில் சதி என்ற உடன்கட்டை ஏறு வழக்கம் இல்லை. பிந்தைய வேத காலத்தில் இருக்கு. பாலிய விவாகம் பல மனைவி முறை தோன்றியது. பாலிய விவாகம் அர்த்தம் குழந்தை திருமணம். அப்ப முந்தைய வேத காலத்துல குழந்தை திருமணமானது இல்லை. பிந்தைய வேத காலத்துல குழந்தை திருமணம் இருக்கு. பல மனைவி முறை, அதாவது ஒரு கணவன் பல மனைவிகளை திருமணம் செய்யும் முறை தான் பல மனைவி முறைன்னு அர்த்தம். ஸோ அது முந்தைய வேத காலத்துல இல்லை, இது பிந்தைய வேத காலத்துல இதெல்லாம் இருக்கு. இதிகாசங்கள் ராமாயணம், வால்மீகி. இதிகாசத்துல வந்து என்ன இதிகாசங்கள் இருக்கு? ராமாயணம், மகாபாரதம் இருக்கு. ராமாயணத்தை எழுதுனது யாரு? வால்மீகி. மகாபாரதத்தை எழுதுனது யாரு? வியாசர். ஆதி பாவம், சபா பருவம், வன பருவம், விடர் பருவம், உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், சப்தி பருவம், ஸ்திரீ பருவம், சாந்தி பருவம், இப்படின்னு மொத்தம் 10 பருவங்களை பற்றி சொன்னது யாருன்னா பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. பகவத்கீதை சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? மொத்தம் 10 பருவங்களை பற்றி கூறியிருக்கிறார். புரியுதுங்களா? 10 பருவங்களை பற்றி சொன்னது யாரு? கிருஷ்ணர் தான் சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்லியிருக்கிறாரு. கொஸ்டின் கேட்பாங்க, கிருஷ்ணர் 10 பருவங்களை எந்த நூலில் சொல்லியுள்ளார்னா எதில் சொல்லியிருக்காரு? பகவத்கீதையை சொல்லியுள்ளார். பகவத்கீதையில் அடுத்த கொஸ்டின், பகவத்கீதையில் கிருஷ்ணர் எத்தனை பருவங்களை கூறியுள்ளார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 10 பருவங்களை அவர் கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, ஒரு அரசின் புகழ்மிக்க அரசர்களாக பரிஷத், ஜனமேய ஜெயின் ஆகியோர் ஆட்சி புரிந்திருக்கிறாங்க. ஒரு குரு என்ற அரசனுடைய குரு, பாஞ்சாலம் அரசெல்லாம் இருக்கா இல்லையா? மொத்தம் 16 அரசுகள் இருக்கு. அதை நம்ம பின்னாடி வகுப்புல பார்க்க போறோம். இந்த 16 அரசுகள்ல பார்த்தீங்கன்னா இந்த குரு என்ற அரசனுடைய புகழ்மிக்க அரசர்களாக இருந்த யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிஷத் அப்படிங்கிறவரும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனமேய ஜெயன் என்ற ஆட்சியாளர்கள் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. பாஞ்சாலர்களுடைய சிறந்த அரசராக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தா பாஞ்சாலம் என்ற பகுதியுடைய சிறந்த அரசராக இருந்தது யாரு பார்த்தீங்கன்னா பிரவாகன ஜெய்வாலி என்பவர் தான் வந்து பாஞ்சால அரசனுடைய சிறந்த அரசராக இருந்திருக்காரு. புலவர்களை எல்லாம் இவர் போற்றி ஆதரிச்சிருக்கிறாரு. குரு பாஞ்சாலம் அரசுகளினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கோசலம், காசி, விதேகம் போன்ற அரசுகள் முக்கியத்துவம் பெற்றது. இப்போ குரு, பாஞ்சாலம் என்ற அரசுகள்லாம் தோன்றி வீழ்ச்சி அடைந்தது பிறகு தோன்றிய அரசுகள் எது பார்த்தீங்கன்னா எது? கோசலம், காசி, விதேகம் போன்ற 3 அரசுகள் தோன்றியது.
அஜாத சத்ரு காசியின் புகழ்மிக்க அரசராவார். அஜாத சத்ரு காசியின் புகழ்மிக்க அரசராவார். இவர் தான் வந்து மிதிலை நகரை தலைநகராக கொண்டு விதேக நாட்டின் அரசர் ஜனகரை இவர் வெற்றி கொண்டார். புரியுதுங்களா? காசியின் புகழ்மிக்க அரசராக இருந்திருக்காரு அஜாத சத்ரு. அப்படிதான் நமக்கு முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்க, எக்கன வாக்கியா என்ற புலவர் இவர் அவையை அலங்கரித்திருக்கிறார். அப்ப அஜாசத்ருடைய அவையை அலங்கரித்தவர் யாரு அப்படின்னா எக்கன வாக்கியர். கிழக்கு கோடியில் மகதம், அங்கம், சங்கம் போன்ற அரசுகள் தோன்றியது. கிழக்கு கோடியில மகதம், அங்கம், சங்கம் போன்ற அரசுகளும் தோன்றியது. பிந்தைய வேத இலக்கியங்களில் இந்தியா மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிந்திருந்தது. ஆரிய வர்த்தம் என்றும், மத்திய தேசம் என்றும், தட்சிண பாதம் என்றும் பிரிந்திருந்தது. புரியுதுங்களா? இது பிந்திய இலக்கியங்கள் அடிப்படையில் அல்ல பிந்திய வேதகால இலக்கியங்கள் அடிப்படையில் இந்தியா எத்தனையாக பிரிந்திருந்ததா சொல்லப்படுகிறது? மூன்று பிரிவாக பிரிந்திருந்தாக சொல்றது. வட இந்தியா, மத்திய இந்தியா, தென்னிந்தியா அப்படின்னு மூணாக பிரித்து தான் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல தான் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இயற்றப்பட்டதால், மகாபாரதமும் ராமாயணமும் இந்த காலத்து தோன்றியதால் இதனை இதிகாச காலம் என்று சொல்லுவாங்க. வேத காலத்துல என்ன சொல்லுவாங்க? இதிகாச காலம் என்றும் சொல்றாங்க. இக்காலத்துல தான் ஆரியர்கள் வந்து கங்கை சமவெளி பகுதியில் குடியேறினார்கள். புரியுதுங்களா? இந்த ராமாயண மகாபாரத தோன்றிய காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கங்கை சமவெளி அவர்கள் வந்து குடியேறினார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். மகாபாரதம் வேத வியாசராலும், ராமாயணம் வந்து வால்மீகி என்பவராலும் எழுதப்பட்டது. ஆரியர்களுடைய வாழ்க்கை முறை. ஆரியவர்த்தம் என்று அழைக்கப்பட்ட கங்கை சமவெளி அரசியல் நடவடிக்கைகளின் மையமாக மாறியது. கோசலம், விதேகம், குரு, மகதம், காசி, அவந்தி, பாஞ்சாலம் போன்ற அரசுகள் இப்பகுதியில் தோன்றி வளர்ந்தன. அரசனுடைய நிலை குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட அளவில் அரசனுடைய நிலை இருந்துச்சு. சபாவும் சமிதியும், சபா சமிதி என்ற இரு அவைகள் வந்து அரசருக்கு உதவி செஞ்சு சொல்லுவோமா இல்லையா? அதான் சபாவும் சமிதியும் அரசனுக்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்கவில்லை. ரொம்ப சுதந்திரமாக இருந்திருக்குது. அரசர்கள் தங்கள் நாட்டை விரிவுபடுத்தி பேரரசுகளை உருவாக்கினார்கள். எனவே அரசர்களிடையே அடிக்கடி போர் நடைபெற்று கொண்டே இருந்தது. ராஜசூயம், அசுவமேதம், வாஜ்பேயம் போன்ற சமய யாகங்களை நடத்தி தங்கள் அதிகாரத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டார்கள். ராஜசூயம் யாகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசர்களுக்கு உயர்ந்த நிலையை அளித்தது. ராஜசூயங்கிறது வந்து அரசருக்கு உயர்ந்த நிலையை அளிப்பது தான் ராஜசூயம். அசுவமேத யாகம்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அரசன் தன்னுடைய அசுவம் என்ன அர்த்தம்? குதிரைன்னு அர்த்தம். அரசன் தன்னுடைய குதிரையை எதிர்ப்பின்றி சென்ற நாடுகளை தன் கட்டுப்பாட்டிற்குரியது உரிமை உடையது. அதாவது என்ன அசுவமேத யாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு குதிரை என்ன பண்ணுவாங்க? அரசர் வந்து அவர் நாட்டில் அவுத்து விட்டுருவாரு. அவுத்து விட்டதுக்கு அப்புறம் அந்த குதிரை வந்து சுதந்திரமா என்ன பண்ணும்? எங்க வேணுமாலும் போவோம். எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ராஜ்யத்துக்கெல்லாம் போயிட்டு வருதோ அப்போ அந்த ராஜ்யம் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அந்த குதிரை எந்த அரசாலும் பிடித்து கட்டிப்படாம சுதந்திரமா சுத்தி இப்படி திரும்பவும் இவர் எல்லைக்கு திரும்ப வந்துருச்சுன்னா அப்ப எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துச்சோ அந்த அரசுகள்லாம் வந்து என்ன அர்த்தம்? இந்த மன்னருக்கு அடிமை என்று அர்த்தம். அப்ப ஏதாவது ஒரு எல்லைக்கு போகும் பொழுது இந்த குதிரை யாருன்னு தெரியல, இந்த குதிரை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு கட்டி போட்டுட்டாங்கன்னா அந்த நாடு வந்து இந்த நாட்டுக்கு எதிரி என்று அர்த்தம். அதான் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இன்றி சென்ற நாடுகளை தன் கட்டுப்பாட்டிற்குரியதாக இவர் இருந்தார். அதுதான் அசுவமேத யாகங்கிறது. அடுத்தது வாஜ்பேயம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர் பந்தயம். வாஜ்பேயங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வாஜ்பேயம் என்ற சடங்கு வந்து தேர் பந்தயம். இது வந்து அரசனுடைய தேர் தான் எப்போதுமே வெற்றி பெறும். மற்ற தேர்களும் வெற்றி பெறக்கூடாது. அரசுடைய தேர் தான் வெற்றி பெறணும். அதான் வாஜ்பேயங்கிறது என்ற 3 சடங்கு முறையை அவர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ராஜஸ்வீயம், அசுவமேத யாகம், வாஜ்பேயம் என்ற 3 யாக முறைகளை அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அரசர் வந்து ஏக்ராட்டு, சாம்ராட்டு, சர்வ பௌமா என்ற போன்ற பட்டங்களை அவர் என்ன சூட்டி கொண்டாரு. கிராம நிர்வாகத்தினை கிராம மன்றங்கள் கவனித்து கொண்டன. பாலி, சுலுக்கு பாகா போன்ற வரிகளை அவர்கள் மக்களிடமிருந்து வசூலித்தார்கள். புரியுதுங்களா? பாலி, சுலுக்கு பாகா போன்ற 3 வரிகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் மக்களிடமிருந்து. கிழக்கு பகுதியில் வசித்த ஆரியர்கள் வந்து என்ன அழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சாம்ராட்டுகள் என்று அழைக்கிறாங்க. கிழக்கு பகுதியில்
வசித்த ஆரியர்கள் வந்து என்ன சொல்றாங்க, சாம்ராட்டுகள் என்று அழைக்கிறாங்க. தெற்கு பகுதியில் வசித்த ஆரிய அரசர்கள் வந்து போஜர்கள் என்று அழைக்கிறாங்க. தெற்கு பகுதியில் வசித்த ஆரியர்கள் வந்து என்ன சொல்றாங்க, போஜர்கள் என்று அழைக்கிறாங்க. மேற்கு பகுதியில் வசித்த ஆரிய அரசர்கள் வந்து வராட் அப்படி சொல்றாங்க. மேற்கு பகுதியில் வசித்த ஆரியர்கள் வந்து வராட் என்று அழைக்கிறாங்க. வடக்கு பகுதியில் வசித்த ஆரியர்கள் வந்து விராட் அப்படின்னு அழைக்கிறாங்க. மத்திய பகுதியில் வசித்த ஆரியர்கள் வந்து ராஜா என்று அழைக்கிறாங்க. மத்திய பகுதி வசித்த ஆரியர்கள் வந்து ராஜா என்று அழைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அப்போல அந்த எல்லையை இந்தியாவுடைய ஒவ்வொரு பகுதியில் ஆட்சி செய்த அந்தந்த திசையை வைத்து அங்கு செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அவ்வாறு புகழ்ந்து அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஆரியருடைய சமூக வாழ்க்கை, பிந்தைய வேத காலத்துடைய சமூக வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்குறோம்னா, வருணா என்று அழைக்கப்பட்ட ஜாதி முறை இவர்கள் காலத்தில் இருந்தது. வருணா என்ற ஜாதி முறை காலத்தில் தான் தோன்றியது. முந்தைய வேத காலத்தில் ஜாதி முறையெல்லாம் ஒன்று கிடையாது. பிந்தைய வேத காலத்தில் தான் இந்த ஜாதி முறையே தோன்ற ஆரம்பிக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, சதி என்ற புழக்கமும் முந்தைய வேத காலத்தில் இருந்துச்சு. குழந்தை திருமணம் முந்தைய வேத காலத்தில் இல்லை. சதி என்ற முறை வந்து முந்தைய வேத காலத்தில் இல்லை. குழந்தை திருமணம் முந்தைய வேத காலத்தில் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து கல்வி உரிமை வந்து முந்தைய வேத காலத்தில் இருந்துச்சு. அப்ப முந்தைய வேத காலத்துல என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் பிந்தைய வேத காலத்துல இல்ல. முந்தைய வேத காலத்துல எது இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் பிந்தைய வேத காலத்துல இருந்துச்சு. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சதுதான். மனசுல எப்போதுமே நிலையா நிற்கும். தொடக்கத்துல பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்ற 4 சமய பிரிவுகள் வந்து தோன்ற ஆரம்பிக்குது. பிராமணர்கள் வந்து குல குருக்களாலும் ஆசிரியர்களாலும் விளங்கினார்கள். பிராமணர்கள் எவ்வாறெல்லாம் இருந்தாங்க, குருவாகவும் ஆசிரியர்களாகவும் இருந்தாங்க. சத்திரியர்கள் என்னவா இருந்தாங்க, சத்திரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களாகவும் போர் வீரர்களாகவும் இருந்தார்கள். சத்திரியர்கள் வந்து ஒரு அரசன்லாம் யாரு, சத்திரியர்கள் தான் இருப்பாங்க. அரசர்களும் போர் வீரர்களும் சத்திரியர்களாக இருந்தாங்க. இந்த வைசியர்கள் என்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வணிகர்களாகவும் கைவினை பொருள்கள் செய்யும் உடையவர்களாகவும் விவசாயிகளாகவும் இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்ப மற்ற 3 பிரிவினரை சேர்ந்தவரை தவிர கடைசியான சூத்திரர்கள் மூவருக்கும் படிப்பறிவின்றி மூவருக்கும் என்ன பண்ணாங்க, அடிமை பணிகளை செய்து வந்தார்கள். கீழ்நிலை பணிகளை செய்து வந்தவர்கள் தான் இந்த சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றோம். இவர்கள் வந்து படிப்பறிவு அற்ற சூத்திரர்கள் என்று அழைக்கிறாங்க. இவர்கள் என்ன சொல்றாங்க, படிப்பறிவு அற்ற சூத்திரர்கள் சொல்றாங்க. ஜாதிகள் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர், சூத்திரர் என்ற 4 பிரிவுகள் இந்து சமுதாயம் பிரிக்கப்பட்டதுக்குரிய குறிப்பு ரிக்வேதத்தில் ஒரு பகுதியாக புருஷ சூத்தம் என்னும் பாடலில் காணப்படுகிறது. புரியுதுங்களா? இந்த ஜாதி பிரிவுகள் வந்து 4 வகையான ஜாதி பிரிவுகள் வந்து பிரிக்கப்பட்டு இருக்கு, சமுதாயத்தில் பிரிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வேதம் எது, ரிக்வேதம். ரிக்வேதத்தில் எத்தனாவது மண்டலம் பார்த்தீங்கன்னா 10வது மண்டலம். நல்லா சொல்லணும், 10வது மண்டலம். 10வது மண்டலத்தை தான் வந்து புருஷ சுத்தம் என்னும் பாடலில் காணப்படுகிறது ஜாதி முறையை பற்றி. இந்த 4 வர்ணத்தாரையும் பிராமணனுடைய உடலில் உறுப்புகளாக அந்த பாடல் வர்ணித்து கூறுகிறது. என்னது, தலையில பிறந்த பிராமணர் என்றும், தோல் பட்டையில வந்து சத்திரியர்கள் என்றும், இடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா வைசியர்கள் என்றும், கால் பாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரர்கள் இருந்தாங்க அப்படின்னு இந்த பாடல் வந்து சொல்லுது அப்படின்னு இந்த 10வது மண்டலத்தில் புருஷ சுத்தம் என்ற பாடலும் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையும் ஆசிரமம் எனப்பட்ட 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. புரியுதுங்களா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு இருக்குது. பிரம்மச்சரியம் அல்லது மாணவர் பருவம். பிரம்மச்சரியம் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா மாணவர் பருவத்தை தான் பிரம்மச்சரியம் சொல்றாங்க. அடுத்து கிரகஸ்தம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு தலைவன், அதான் கணவன் என்ற நிலை பெறுவது, அதான் கிரகஸ்தம்ங்கிறது. இப்போ ஒருத்தருக்கு திருமணமானவே பார்த்தீங்கன்னா கிரகம் பிடிச்சிருச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ அது கிரகஸ்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வீட்டு தலைவன் நிலையை பெறுவது. வனப்பிரஸ்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டில் வசிக்கும் துறவு நிலையை தான் வனப்பிரஸ்தம் சொல்றாங்க. காட்டில் வசிக்கும் துறவு நிலையை தான் வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்றோம். கடைசியா பார்த்தீங்கன்னா சந்நியாசனம். சந்நியாசனம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா முற்றும் துறக்கும் நிலை தான் வந்து சந்நியாசனம் சொல்றோம். முற்றும் துறக்கும் நிலையை தானே சொல்றோம் நம்ம சந்நியாசனம் என்று சொல்றோம். பிந்திய வேத காலத்தில் பெண்களின் நிலையை பாருங்க. பிந்திய வேத காலத்தில் பெண்களின் மதிப்பும் நிலையும் குறைய தொடங்கியது. புதிய மதிப்பும் நிலையும் புரிஞ்சு அவங்களுக்கு குறைய தொடங்கியது. பெண்கள் பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள அனுமதி இல்லை. அனுமதி இல்லை. பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. குழந்தை திருமணங்கள் தடுக்கப்படவில்லை அப்படின்னா இருந்துச்சுன்னு அர்த்தம். விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டது. விதவைகள் மறுமணம் செய்ய அங்க அனுமதி உண்டு, இங்க மறுக்கப்பட்டது.
ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒருதார மனமுறை இருந்தாலும் பலதார மனமும் நடைமுறையில் தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. பெண்களின் நிலை பின் வேத காலத்தில் சரிய தொடங்கியது. புரியுதுங்களா? அப்ப பிந்தைய வேத காலத்துல பெண்கள் இல்லை எப்படி இல்லை, சரியாவே இல்லை. கல்வியை பாருங்க, மாணவர்கள் தங்கி குருகுலத்தில் வசித்து வந்தார்கள். கல்வி தொடங்கும் சடங்கை உபநயனங்கள் என்று அழைக்கிறாங்க. கல்வி தொடங்கும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. மாணவர்கள் கல்வி தொடங்கும் சடங்கை எவ்வாறு அழைக்கிறார்கள்? உபநயனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உபநயனங்கள் மாணவர்களை பள்ளிக்கு சேர்த்தலை குறிக்கிறது. பிராமணர்கள் 8 வயதுல பள்ளிக்கு சேர்ப்பாங்க. பிராமணர்கள் எப்ப பள்ளியில் சேர்ப்பாங்க? 8 வயதிலும். பிராமணர்கள் 8 வயதில் பள்ளியில் சேர்ப்பார்கள். சத்திரியர்கள் 11 வயதில் பள்ளியில் சேர்ப்பாங்க. வைசியர்கள் 12 வயதில் பள்ளியில் சேர்ப்பாங்க. இதான் உபநயனம் என்று பள்ளிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. சூத்திரர்களை பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது. சூத்திரர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று யார் சொல்றா? தர்மசாஸ்திரம் சொல்லுது. பெண்கள் குருகுலம் சென்று கல்வி பயில அனுமதி மறுக்கப்பட்டது. வீட்டிலே கட்டுக்கலாம், ஆனா குருகுலத்தில் கல்வி கல்விக்கு அவங்க உரிமை கிடையாது அப்படி சொல்லுது. மாணவர்கள் தத்துவம், தர்க்க சாஸ்திரம், சமயம். மாணவர்கள் என்ன பண்றாங்க? தர்க்க சாஸ்திரம், சமயம், இலக்கணம், வானவியல், மருத்துவம், ஒழுக்கவியல் போன்ற கணிதம் போன்ற பாடங்களை அவர்கள் பயின்று வந்தார்கள். இந்திய வேத காலத்துல பெண்களுக்கு உரிமைகளும் கல்விகளும் மறுக்கப்பட்டாலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கார்கி என்ற கற்றறிந்த பெண்மணி ஜனக மகாராஜாவினால் கௌரவிக்கப்பட்டார். கார்கி என்ற கற்றறிந்த பெண்மணி, அதாவது கார்கி என்ற பெண் என்ன பண்ணிருக்காங்க? கல்வி கற்றுக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனக மகாராஜாவால் கௌரவிக்கப்பட்டார் அப்படி செய்தி இருக்கு. அடுத்து பார்த்தா மைத்ரேயி என்ற கல்வியில் சிறந்த பெண்மணிக்கும் அவருடைய கணவர் யக்னவாக்கியருக்கும் இடையே நடந்த சிறப்புமிக்க உரையாடல்கள் உபநிடத்தில் காணப்படுகிறது. புரியுதுங்களா? மைத்ரேயிக்கும் அவர் கணவருக்கு நடந்த உரையாடலை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது? உபநிடதம். புரியுதுங்களா? உபநிடதம். மைத்ரேயி என்ற கல்வியில் சிறந்த பெண்மணிக்கும் அவருடைய கணவர் யக்னவாக்கியருக்கும் இடையே நடந்த கல்வி சிறந்த உரையாடலை பற்றி உபநிடதம் மிக தெளிவாக அழகாக சொல்கிறது. பொருளாதார நிலையை பாருங்க. பொதுவா வேத காலத்துல இருந்த பொருளாதார நிலையை பாருங்க. அக்காலத்துல விவசாயத்தில் ஏற்பட்ட மற்றொரு முன்னேற்றமாக வயல்களுக்கு உரமிடுதலை கூறலாம். இங்கே வயல்களுக்கு உரமிட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பயனாக விளைச்சல் பெருகியது. பார்லி, கோதுமை, நெல் மற்றும் பருப்பு வகைகள் விளைவிக்கப்பட்டன. மக்களிடம் இருந்த பசுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து அவருடைய செல்வ நிலை மதிப்பிடப்பட்டது. பசுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து, புரியுதுங்களா? பசுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து தான் நம்மளுது அவங்களுடைய செல்வ நிலை மதிப்பீடு செய்யப்பட்டது. நிஸ்கா, சொர்ணமானா, சதமானா போன்ற தங்க நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தது. நிஸ்கா, சொர்ணமானா, சதமானா போன்ற தங்க நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தது வேத காலத்துல. கருமார் எனப்படும் செம்பு வேலை செய்பவர்கள் போர்க்கருவிகளையும் ஆபரணங்களையும் உற்பத்தி செய்தனர். கருமார் எனப்படும் செம்பு வேலை செய்பவர்கள் போர்க்கருவிகளையும் ஆபரணங்களையும் உற்பத்தி செய்தார்கள். கருமார்கள் என்ன சொல்றாங்க? போர்க்கருவி, செம்பு வேலை, ஆபரணங்கள் செய்வதில் மிக ஆர்வமிக்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க. சமயங்கள். சமய வேதகால கடவுளான இந்திரனும் அக்னியும் பிந்திய வேத காலத்தில் செல்வாக்கு இழந்தனர். அதாவது முந்தைய வேத காலத்துல யார்? இந்திரனும் அக்னி என்ன பண்ணாங்க? செல்வாக்கு பெற்று இருந்தாங்க. ஆனா பிந்திய வேத காலத்துல அவர்கள் செல்வாக்கை இழந்தார்கள். பிந்திய வேதத்தில் மதிக்கப்படல இந்திரனும் அக்னியும். பிந்திய வேத காலத்துல யாராவது வந்துட்டாங்க? பிரஜாபதி, அப்புறம் படைப்பு கடவுள், விஷ்ணு காக்கும் கடவுள், ருத்ரன் அழிக்கும் கடவுள். ஸோ இந்த கடவுளை தான் பிந்திய வேத காலத்துல அவங்க வணங்க ஆரம்பிக்கிறாங்க. வழிபாடு முறைகளும் உயிர் பலியிடுதலும் கடவுளை வணங்கும் வழிபாட்டு முறைகளும் முக்கியத்துவம் பெற்றதாக இந்த பிந்திய வேத காலத்துல காணப்படுகிறது. வேதாந்தங்கள் அடுத்துதான் பார்க்கறது வேதாந்தங்கள். ஸோ இந்த வேதாந்தங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. சிக்ஷா அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு கலை சொல்றாங்க. சிக்ஷானா உச்சரிப்பு கலை. சிக்ஷா அப்படின்னா உச்சரிப்பு கலை தான் சொல்கிறது. கல்பா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சடங்கு முறைகளை பற்றி சடங்கு முறைகளை பற்றி கூறுகிறது. சடங்கு முறைகளை பற்றி கூறுகிறது.
கல்பாங்கிறது என்ன, சடங்கு முறை எவ்வாறுலாம் சடங்கு செய்யலாங்கிறத கல்பாங்கிறது சொல்லுது. வியாக்கரணங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை பற்றி சொல்கிறது. வியாக்கரணங்கிறது இலக்கணத்தை பற்றி சொல்கிறது. நிற்கதா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லாராய்ச்சி. நிற்கதாங்கிறது சொல்லாராய்ச்சி. சந்தாஸ் அப்படின்னா பட்டு சுவை, பாட்டு சுவை. சந்தாஸ்னா பாட்டு சுவை. சந்தாஸ் பாட்டு சுவை தான் சந்தாஸுங்கிறாங்க. ஜோதிசியா, ஜோதிசியா அப்படின்னா வனநூலை தான் ஜோதிசியாங்கிறாங்க. வனநூல் அதுதான் என்ன ஜோதிசியா அப்படின்னு சொல்றாங்க. சம்கிதாஸ், சம்கிதாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்கிதாங்கிறது கடவுளை பொழுது பாடும் பாடலை தான் சம்கிதாஸ் அப்படிங்கிறாங்க. கடவுளுக்காக நேர்த்தி கடன் செய்யப்படும் போது பாடப்படும் பாமலை. கடவுளுக்கு நேர்த்தி கடன் செய்யும் போது பாடக்கூடிய பாடலை தான் சம்கிதாஸ். இவற்றில் தான் காயத்ரி மந்திரம் உள்ளது. புரியுதா? இந்த சம்கிதாஸ் காயத்ரி மந்திரம் எங்க உள்ளதுன்னா சம்கிதாஸ் உள்ளது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா பாருங்க, எஜுர்வேதம். வெள்ளை எஜுர்வேதம் கட்டுரை வடிவில் உள்ளது. இந்த எஜுர்வேதத்தை எத்தனை பிரிவா சொல்றாங்க? 2 பிரிவா சொல்றாங்க. எஜுர்வேதத்தை 2ஆ சொல்றாங்க. வெள்ளை எஜுர்வேதம் என்றும் கருப்பு எஜுர்வேதம் என்று 2ஆக பிரிக்கிறார்கள். வெள்ளை எஜுர்வேதம் அப்படின்னா எது கட்டுரை வடிவில் உள்ளது. கருப்பு எஜுர்வேதம் எதை பற்றி வேத பாடல்களை கொண்டுள்ளது. கருப்பு எஜுர்வேதம் வேத பாடல்களை கொண்டுள்ளது. வெள்ளை எஜுர்வேதம் கட்டுரை வடிவில் உள்ளது. அடுத்து பிராமணங்கள். பிராமணங்கள் பார்த்தீங்கன்னா யாகங்கள் செய்வதற்கு பின்பற்ற வேண்டிய சடங்குகளை பற்றி கூறுகிறது. யாகங்கள் செய்வதற்கு பின்பற்ற வேண்டிய சடங்கு முறைகளை கூறுவதா என்னது பிராமணங்கள். யாகங்கள் செய்வது கடவுளை திருப்திப்படுத்தும் வழி என்று கூறுகிறார்கள். கடவுளை திருப்திப்படுத்தும் வழி. யாகங்கள் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு முறை தான் யாகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஆரண்யங்கள். ஆரணம் என்ற சொல்லுக்கு அடர்ந்த காடு என்று பொருள். இதனை வனநூல் என்று சொல்றாங்க. இதனை என்ன சொல்றாங்க? வனநூல் என்று சொல்றாங்க. மத சடங்குகளை பற்றிய தத்துவ விளக்கங்களை தருகிறது. மத சடங்குகளை பற்றிய தத்துவ விளக்கங்களை அது தருகிறது. அடர்ந்த காட்டில் இருந்த ரிஷிகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆரண்யங்கள். அடர்ந்த காட்டில் இருந்த ரிஷிகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆரண்யங்கள். வனங்களில் மனிதர்கள் வாழும் முறையை பற்றி குறிக்கிறது அந்த ஆரண்ய வேதம். ஆரண்ய வேதம் வனங்கள்லாம் காட்டுல எப்படிலாம் மனிதன் வாழலாம், எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற முறையை பற்றி சொல்லக்கூடியதுதான் எது ஆரண்யங்கள் சொல்கிறது. அடுத்தது பாருங்க, உபநிடதங்கள். இந்த உபநிடதங்கள் பார்த்தீங்கன்னா உபனிஷத் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவின் அருகில் அமர்ந்து கற்றல் என்று அர்த்தம். குருவின் அருகில் அமர்ந்து கற்றல், அதான் உபனிஷத்து அப்படின்னு அர்த்தம். குருவின் அருகில் அமர்ந்து கற்றல், அமர்ந்து அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் கலைகளையும் கேட்டுக்கொள்வதுதான் என்னது உபனிஷத்து என்ற அர்த்தம். இதுல மொத்தம் 108 பாடல்கள் இருக்கு. உபனிஷத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா எத்தனை பாடல்கள் இருக்குது? 108 பாடல்கள் அதுல இருக்கு. வேதத்தினுடைய இறுதி பகுதியும் உபனிஷத்து தான். வேதத்தினுடைய இறுதி பகுதியும் எது? இந்த உபனிஷத்து தான் இருக்கு. ஆரியர்கள் வாழ வேண்டிய முறைகளை பற்றி அவர்களின் கடமைகளை பற்றியும் கூறுகிறது. அடுத்து உபவேதங்கள். ஏற்கனவே உபவேதங்களை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அதை புதுசா நம்ம பார்க்க வேண்டியதில்லை. சுருதி. சுருதி முதன்மையானது. அது நேரடியாக இறைவன் அனுபவத்தின் மூலம் கிடைத்ததுதான் சுருதி. ஸ்மிருதி 2வது தரமானது. காரணம் அந்த அனுபவத்தை நினைத்து ஆக்கப்படுத்துவது. அப்ப சுருதிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அனுபவத்தின் மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் என்னது சுருதி. அந்த அனுபவத்தை கொண்டு சில விஷயத்தை நம்ம உருவாக்குறோம், அதுதான் என்னது ஸ்மிருதி அப்படின்னு சொல்றாங்க. இந்துக்கள் சுருதி என்னும் வேதங்களை கடவுளால் ஆக்கப்பட்டது என நம்புகிறார்கள். சுருதி என்பதற்கு காதால் கேட்கப்படுவது என்றும் ஸ்மிருதி என்பதற்கு நினைவிற்கொள்ளப்படுவதும் என்று அதுக்கு அர்த்தம். ஸ்மிருதிகள். சுருதிக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை ஸ்மிருதிகள் என்னும் 2ஆம் படித்தன்மையாகும். சமய திருநூல்கள் ஸ்மிருதி. சமய திருநூல்கள் ஸ்மிருதி என்னும் சொல் சமய பணிகளை பற்றியும் தத்துவங்களை பற்றியும் அமைந்த ஏராளமான பலதரப்பட்ட நூல்களை குறிக்கும் ஒரு விசாலமான பொருள் கொண்டதுதான் இந்த ஸ்மிருதிகள். முக்கிய ஸ்மிருதியை தந்தவர் யாருன்னா மூவர். முக்கியமான ஸ்மிருதிகளை எல்லாம் நமக்கு தந்தது யாருன்னா மூவர் தந்திருக்கிறாங்க. அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதி, எக்கனவாக்கிய ஸ்மிருதி,
பராசரர் ஸ்மிருதி என்ற 3 ஸ்மிருதிகள் தான் மிக முக்கியமான ஸ்மிருதிகள். இந்த 3 பேரும் இந்த ஸ்மிருதி வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மனுவின் நீதிகள் கிருத யுத்தத்திற்கு பொருத்தமானவை. மனுவின் நீதிகள் வந்து கிருத யுகத்திற்கு பொருத்தமானவை என்று சொல்றாங்க. எக்கனவாக்கியரினுடைய சட்டங்கள் திரேதா யுகத்திற்கு ஏற்றவை. ஒவ்வொரு யுகம் சொல்றோமா இல்லையா, அந்த யுகத்தை தான் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சொல்றாங்க கிருதா யுகம், திரேதா யுகம், துவாபாரா யுகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மனுஸ்மிருதி வந்து பார்த்தீங்கன்னா கிருதா யுகம் அப்படின்னு சொல்றாங்க. எக்கனவாக்கியர் ஸ்மிருதியில வந்து பார்த்தீங்கன்னா திரேதா யுகம் அதை பத்தி அதுக்கு ஏற்றது சொல்றாங்க. அடுத்தது பராசரர் ஸ்மிருதி வந்து எதுக்குன்னா துவாபாரக யுகத்திற்கு ஏற்றது என்று சொல்றாங்க. பராசர விதிகள் வந்து கலியுகத்திற்கு ஏற்றவை என்றும் கூறப்படுகிறது. புராணங்கள் மொத்தம் 18 புராணங்கள் நம்ம சொன்னோம். அந்த 18 புராணங்களை இப்போ நம்ம பார்க்குறோம். பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், பாகவத புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்மவைத்துவ புராணம், லிங்க புராணம், வராக புராணம், கந்த புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மச்ச புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம் என்ற மொத்தம் 18 புராணங்கள் இந்த வேத காலத்துல தோன்றி வளர்ந்ததாக சொல்லப்படுகிறது. சரி நண்பர்களே, இன்றைய 4வது பகுதியில வேத காலத்தை நம்ம முழுமைப்பட்டுட்டோம். அப்ப வேத காலத்தை பத்தி நம்ம 2 பகுதியா பார்த்துருக்குறோம். 3வது பகுதி 4வது பகுதி என்று வேத காலத்தை பார்த்துருக்குறோம். 3வது பகுதியில முந்தைய வேத காலத்தை பற்றியும் 4வது பகுதியில பிந்திய வேத காலத்தை பற்றியும் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நாம் வந்து அடுத்த பகுதியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.